எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் சேனலில் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. இது மதியான நேரம், இன்றைக்கி காலையில் சாப்பாடு போடல, அதனால் மதியானம் போட்டுக்கிட்டுருக்கேன். எல்லோரும் தீவனத்துக்காக அலைஞ்சாங்க. கடல புண்ணாக்கு போட்டேன், கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கும் கடல புண்ணாக்கு கலந்து போட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ தீவனம் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லோரும் வெயிலுங்கிறதுனால அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு பண்ணேன். பெரிய ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க. இன்றைக்கி எதை பற்றி வீடியோனா, இது என்னது கோழி வளர்க்குறது வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும், ஏன் ஜென்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னு தெரியல. லேடிஸ் வீட்டில் நிறைய பேர் சும்மா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருக்குன்னா வேலையே சரியாக இருக்கும். இருந்தாலும் பார்ட் டைம் ஜாபாக வந்து நீங்கள் இதை பண்ணலாம். இதில் என்னென்னா, நான் எதை பற்றி வீடியோ பார்த்தாலுமே உடனே ஃபோன் பண்ணி கேட்பேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஜென்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமா, எப்படி மேடம், எப்படி நல்லா பண்ணுறீங்க அக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து லேடிஸ் யாரும் ஃபோன் பண்ணி கேட்கல. ஆனால் எல்லாருமே ஒரு 10 கோழி வரைக்கும் வளர்க்கலான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யார் யார் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது வீடியோ பார்த்து யாரும் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஏதாவது ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கா, இல்லை நல்லா போயிட்டுருக்கா, ஏதாவது கமெண்டில் போடுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது உங்கள் கஷ்டத்தில் பங்கேற்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக நான் கேட்கல. இது வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இப்போ ஒரு கிராமமான சேனலை பார்த்து நான் வந்து வலை ஆர்டர் போட்டேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சி ஆர்டர் போட்டேன். ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்கினதை கீழேயா போட முடியும். நம்ம வந்து நம்ம பண்ணையில் குறுக்க வந்து மறித்து கட்டியிருக்கோம். அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். நல்லா கூண்டு செட்டப் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. கோழிகள் நல்ல இயற்கையான முறையில் நல்லா வளருதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது பெண்கள் வந்து எடுத்து செய்யுங்க. கொஞ்சம், அதாவது வீடியோ பார்த்து மட்டுமே பண்ணாதீங்க. அவங்களுக்கு டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வெளியே கொண்டு வாங்க. அது போக வந்து எப்படியும் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது நம்மளோட வருமானம் கொஞ்சமாவது வீட்டில் வேணுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் பண்ணலான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பிரயோஜனப்படுற மாதிரி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏதாவது டவுட்னால் கமெண்டில் போடுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.